ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. அரசியலில் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது நம்ம அனைவருக்குமே தெரியும். யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் வரணும் அப்படின்ட்டு மக்கள் நினச்சதுனால தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் பெரும்பான்மையோர் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருந்தாங்க. ஸோ 108 இடங்களில் தனித்து போட்டியிட்டு விஜய் அவர்கள் ஜெயித்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் சில இடங்கள் தேவைப்படுது. அதனால் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் நிறைய கூட்டணிகளுக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அடுத்த நாட்கள்ல இருந்தே அதனுடைய வேட்டையை ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேகா நிறைய போராட்டங்களுக்கு பிறகு 120 இடங்களை இப்போ கைப்பற்றி ஆட்சி அமைக்கலாம் என்று ஆளுநர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஆளுநர் இன்னும் அதுக்கு பதிலளிக்காமல் காத்திருப்பில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. இதனால் நிறைய பேர் எப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஏன் இந்த மாதிரி இடம் கிடைச்சும் இன்னும் ஆட்சி அமைக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுதிட்டுருக்கு. இதனிடையே நிறைய பேர் ஆதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ 96 தொகுதிகள் வென்று கலைஞர் அவர்கள் சிஎம் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய விஷயம் வெளியாயிருக்கு. ஸோ வரலாறு சொல்லக்கூடிய அந்த அரசியல் உண்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஆக்சுவலி 118 தொகுதி இப்போ வேணும்னு சொல்லப்படக்கூடிய இதே அரசியலில் முன்னொரு முறை 96 இடத்துலையே கலைஞர் வென்று சிஎம் ஆயிருக்கிறாரு. அப்போ அது மட்டும் எப்படி, இது ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கேள்விகளை எழுப்பி நிறைய சமூக வலைத்தளங்களில் இந்த அரசியலில் சூடு பிடிக்கிற மாதிரி விஷயம் பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவையான இடங்களை விட குறைவாகவே பெற்றிருந்தது. ஆனால் இதே போல் 2006 கலைஞர் 96 சீட்டுகள் சுமார் வைத்து கொண்டு முதலமைச்சராக முடிந்தது. அப்போது நிலவிய தனித்துவமான அரசியல் சூழல் மட்டுமே அது நடந்தது. விஜய் முதல்வராவதற்கு தற்போதைய அரசியல் சூழலில் பிற கட்சிகளுடைய ஆதரவு மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால தான் இந்த மாதிரி ஆக முடியல என்று நிறைய நெட்டிசன்கள் கமெண்ட்களை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. இருப்பினும் விஜய் முதல்வராவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சூழல்கள் குறித்து பரவலான விவாதங்கள் இப்போ வரைக்கும் சமூக ஊடகங்களில் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டுருக்கு. இது குறித்து விரிவாக அலசக்கூடிய சில விஷயங்கள் வாங்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போது அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டுருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மைனாரிட்டி அரசு என்ற சொல் 2006, 2011 காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தனிப்பெரும்பன் இல்லாமலேயே 5 ஆண்டுகளை நிறைவு செய்து சாதனையும் படைத்தது. அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும் கட்சியாக 96 இடங்களை பெற்றது. இது பெரும்பான்மைக்கு 118 குறைவாக இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் பாமக ஆதரவோடு திமுக சிறுபான்மை ஆட்சியை அமைத்தது. இந்த அரசு 5 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. அதாவது 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்திற்கு 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக 96 இடங்களை வென்றதன் மூலம் ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை வழிநடத்தி 82 வயதான கலைஞர் கருணாநிதி 5வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸ், பாமக, சிபிஎம் உள்ளிட்டவை 163 இடங்களை வென்றது. திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு 96 இடங்களும், காங்கிரஸ் கட்சிக்கு 34 இடங்களும், பாமகவுக்கு 18 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 9 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களும் கிடைத்தது. மொத்தமாக 163 இடங்கள் அந்த கூட்டணிக்கு கிடைத்திருந்தது. அந்த தேர்தலில் திமுக 96 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற போதும் கலைஞர் முதலமைச்சராக முடிந்தது. ஏனென்றால் அவர் கூட்டணி வைத்து காங்கிரஸ், பாமகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தார். அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். அதன் காரணமாக
அவரது ஆட்சி எந்த தொல்லையும் இல்லாமல் 5 ஆண்டுகள் நீடித்தது. அது மட்டுமின்றி அன்றைய மைனாரிட்டி அரசு கலவை இதில் இருந்ததற்கு மற்றொரு முக்கிய காரணம் கவர்ச்சிகரமான மக்கள் நலத்திட்டங்களான 1 கிலோ அரிசி 1 ரூபாய், இலவச டிவிகள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் போன்றவை மக்களிடையே அமோக ஆதரவை பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பெரும்பான்மை கிடைக்காத போது சிறுபான்மை அரசு அமைப்பதில் சிக்கல் கிடையாது. ஆனால் அதில் எப்போதும் சிக்கல் வரும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால், அதாவது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரும் பட்சத்தில் அப்போது ஆட்சி கவிழோ. உங்கள் ஆதரிப்பவர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, உதவி கேட்டு பெறுவதில் எதுவும் சங்கடம் இல்லை. அதற்காக மறுபடியும் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமில்லை என்பது அரசியல் வல்லுநர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மைனாரிட்டி அரசுகள் என்பது புதிதல்ல என்றாலும் தற்போதைய சூழல் மிகவும் சிக்கலானதாக பார்க்கப்படுது. ஏடா தற்போது தாவேக்கா அதே போன்ற சூழலை தான் இப்போ எதிர்கொண்டு வருது. அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியை தள்ளிவிடுவது என்பது கூட்டணி கட்சிகளுக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் முரண்பாடுகள் இருந்தாலும் ஆதரவை தொடர்ந்தனர். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. 2006 திமுகவோடு இருந்தது போன்ற ஒரு வலுவான கூட்டணி கட்டமைப்பு தற்போது தாவேக்காவிடம் இல்லாத நிலையில் திமுக மற்றும் அதிமுகவின் நகர்வுகளை பொறுத்தே இந்த அரசின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் இன்னொரு பக்கம் தாள்களை கூறுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூறக்கூடிய தாள்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் 96 தொகுதிகள் வென்று கலைஞர் சிஎம் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை முதல் தேர்தலிலே பெற்று வெற்றி பெற்றோ இவரால் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இருந்த அரசியல் களம் இப்போ இல்லைங்கிறது இதன் மூலியமாகவே தெரிய வருது. ஒருவர் புதுசாக உட்காரணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ இடையூறுங்கிறது எல்லாருமே இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே திமுக அதிமுக என்ற நிலை மாறி இப்போ டிவிக்கு உள்ளே நுழைஞ்சது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ரிசல்ட் மே 4ஆம் தேதி வெளியானதுலேருந்து இன்றளவு டிவி பார்க்காதவங்க கூட டிவி முன்னாடியே உட்காந்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். நொடிக்கு நொடி நாம் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட ஃபோனில் அப்டேட்டாக என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த அப்டேட்டான நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.